அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இம்மை மறுமை இரண்டிலும் கேவலப்பட்டு நிற்கும் மனிதனைப் பற்றி போரில் கிடைக்கும் கனீமத் பொருட்களை மறைமுகமாக எடுத்துக் கொள்பவர்கள் பற்றிய அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான். எவரேனும் மோசம் செய்வாராயின் அவர் மோசம் செய்ததை இறுதி நாளில் கொண்டு வருவார். அல் குர்ஆன் சூரா 3 வசனம் 161. நம் அருமை நபிகள் நாயகம் ஹத்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், மக்களின் மதிப்புமிக்க செல்வத்தை மக்கள் தம் விழிகளை உயர்த்தி பார்த்துக் கொண்டிருக்க கொள்ளையடிப்பவன் இறை நம்பிக்கையாளனாக இருந்து கொண்டு கொள்ளையடிக்க மாட்டான். அறிவிப்பாளர் ஹத்ரத் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் சஹீஹ் புகாரி ஷெரீஃப் 2475 ஹதீஸ். அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஹத்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பயணச் சுமைகளுக்கு காவலராக கிர்கிரா எனப்படும் மனிதர் ஒருவர் இருந்தார். அவர் இறந்துவிட்டார். அப்போது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர் நரகத்தில் நுழைவார் என்று கூறினார்கள். இதை கேட்ட நபித்தோழர்கள் அவரை பார்ப்பதற்காக சென்றனர். அங்கு அவர் மோசடி செய்து திருடி எடுத்து வைத்திருந்த மேலங்கி ஒன்றை கண்டனர். அறிவிப்பாளர் ஹத்ரத் அப்துல்லாஹ் பின் அம்ரு ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் சஹீஹ் புகாரி ஷெரீஃப் 374 ஹதீஸ். நல்லோர்களது நற்சொற்கள். ஹத்ரத் அம்ரு பின் சாலிம் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கூறினார்கள், எங்கள் தோழர்கள் கூறுவார்கள், மோசடி செய்பவனின் தண்டனை என்னவென்றால் அவரது கூடாரமும் உடைமைகளும் எரிக்கப்பட வேண்டும். ஆதர நூல் அல் மர்ஜிஉ சாபிக் பக்கம் 5139. இப்பண்டு உடையவன் இம்மை மறுமை இரண்டிலும் கேவலத்தை சந்திப்பான்.